அப்புறம் இன்னொரு இடத்துக்கு பேர்னா இன்னும் கொஞ்சம் பணக்காரங்களுக்கு போகணும், என்டர்டைன்மெண்ட், கலை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு தேவை. அதுக்குன்னா தியேட்டர்ஸ் கட்டணும், அதுக்கு இது பண்ணணும், அந்த தியேட்டர்ல ஈவெண்ட்ஸ் நடத்தணும். எவ்வளவு இருக்குதுங்க மினி வேர்ல்டு. கடவுள் மாதிரி நம்மள ஃபீல் பண்ண வச்சிரும்ல. அது முழுக்க நீங்க வந்து நிர்வகிக்கணும். அப்படி நிர்வகிக்கும் போது தான் அந்த கேம் இதுல என்ன பண்ணுவாங்க, கேம் என்ன பண்ணுனா இல்ல நிலநடுக்கம், எந்த ஃபயர், ஊரே பத்தி எரியும். இப்ப என்ன பண்ற? அப்புறம் எல்லாம் செத்துருவாங்க. செத்த உடனே அவங்களோட பணத்தெல்லாம் போய் புதைச்சு வச்சிடணும். அதை புதைச்சோன்னா கொஞ்ச நாளைக்கு கிரீவிங்ல இருப்பாங்க. அந்த கிரீவிங்ல இருக்கும்போது நாடு நடக்காது, ஒழுங்கா எவனும் வேலைக்கு வர மாட்டான், வெளியில வேலை செய்ய மாட்டான். ஸோ அதுல இருந்து அவங்கள சீரப் பண்ணி எப்படி கொண்டு வரது, இந்த மாதிரி அது வந்து ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும் அன்னோ கேம்ஸ். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் குழந்தைங்க விளையாடலாம். உண்மையா ஆக்சுவலா வந்து டைம் வேஸ்ட் ஆகும். பட் ஆனா அவங்களுக்கு உண்மையே வந்து ஒரு தாட் ப்ராசஸ், எஜுகேஷனலாவும் இருக்கும். தாட் ப்ராசஸ் இந்த மாதிரி நல்ல விதமான பாசிட்டிவான கேம்ஸ் இருக்கு. GTA மாதிரி விளையாடக்கூடாத கேம்ஸும் இருக்கு, புரியுதா? ஆனா எல்லாருமே விளையாண்டுருப்பாங்க. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லலாம், கோச்சிப்பாங்க நிறைய பேர்.